Good morning students, 10th standard social science economics unit 1. The lesson name is gross domestic product and its growth and introduction. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதனுடைய வளர்ச்சியினுடைய ஒரு அறிமுகம். இது நம்ம பார்க்கிறது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் methods of GDP calculating. gross domestic product கணக்கிடக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 methods இருக்கு. First one பார்த்தீங்கன்னா expenditure approach, second one the income approach, third one value added approach. expenditure approachனா செலவின முறை, income approachனா வருமான முறை, value added approachனா மதிப்பு கூட்டும் முறை. இந்த மூணு முறையை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். First பார்த்தீங்கன்னா expenditure approach. In this method the GDP is measured by adding the expenditure on all the final goods and services produced in the country during a specified period. ஒன்றும் இல்லைங்க, இந்த ரைட் சைடு லாஸ்ட்ல பாருங்க ஒரு பிக்சர் இருக்கு இல்லையா, கார் இருக்கு இல்லையா, அதான் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதை தயாரிக்கிறதுக்கு எதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்க டயருக்கு ஸ்பெண்ட் பண்றோம், நெக்ஸ்ட் இருக்கு கியருக்கு ஸ்பெண்ட் பண்றோம், நெக்ஸ்ட் பாருங்க வெல்டிங் அடிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்றோம், நெக்ஸ்ட் அந்த என்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸ் இதுக்கெல்லாம் செலவு பண்றோம் இல்லையா. இந்த செலவினங்களை முறை எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், கணக்கில் எடுத்துக்கிடணும். அதை ஆட் பண்ணி கூட்டி கணக்கில் எடுக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச் அப்படின்றாங்க. நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு எதுக்கெல்லாம் செலவு பண்றோமோ அதை கணக்கு பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஈக்குவேஷன் சொல்ல மறந்துட்டேன். எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்ல y is equal to c plus i plus g plus x minus m. y னா என்னன்னு பார்த்தீங்கன்னா GDP is equal c னா consumption plus i னா investment, g னா government expenditure, x னா export, m னா import. இந்த ஈக்குவேஷனை நீங்க கண்டிப்பா எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the income approach. This method looks at GDP from the perspective of the earnings of the men and women who are involved in producing the goods and services. அதாவது ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ, அது ஆணா இருக்கலாம் அல்லது பெண்ணா இருக்கலாம், அவங்களுடைய இன்கமை கால்குலேட் பண்றதுக்கு பேரு தான் இன்கம் அப்ரோச்ன்றாங்க. த இன்கம் அப்ரோச் டு மெஷரிங், அதை எப்படி மெஷர் பண்றாங்கன்னா ஜிடிபினா ஒய்ன்னு அர்த்தம், வேஜஸ் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த இன்கம்ல இருந்து தான் இவங்க என்ன கொடுக்கணும், வேஜஸ் கொடுக்கணும், ரெண்ட் கொடுக்கணும், லோனு வாங்கியிருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், நெக்ஸ்ட் அவங்களுடைய இன்கம்ல இருந்து ப்ராஃபிட்டையும் எடுத்து வைக்கணும். ஸோ வருமானத்தை கணக்கிடும் முறைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்கமை கால்குலேட் பண்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் அப்ரோச். வேல்யூ ஆடட் அப்ரோச்னா மதிப்பு கூட்டும் முறை. A cup of tea served to you in a hotel is a final good. ஹோட்டலுக்கு போறீங்க, ஒரு டீ கேட்குறீங்க, அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the goods used to produce it, tea powder, milk, sugar and water. So these are the intermediate goods. The left side அந்த பிக்சரை பாருங்க, என்னன்னா intermediate goods இருக்குன்னா டீ இருக்கு, மில்க் இருக்கு, சுகர் இருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் ஃபைனலா என்ன கிடைக்குது, நமக்கு டீன்ற ஒண்ணு கிடைக்குது. அப்ப இதை ஆட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த இடை பொருட்களுக்கு பேரு அதுதான் டீ, மில்க், சுகர். இதெல்லாம் இன்டர்மீடியட் குட்ஸ் கேட்குறாங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றா ஆட் ஆகும்பொழுது தான் அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு பேரு வேல்யூ ஆடட் மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டினுடைய முக்கியத்துவம். எதுக்காக ஜிடிபியை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் growth, அதாவது பொருளாதார வளர்ச்சி இருக்கா இல்லையான்னு, நம்மளுடைய நாடு வளர்ந்து இருக்கா பொருளாதாரத்தில் இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா பண வீக்கம், டிஃப்ளேஷன்னா பண வாட்டம். இதுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதாவது இன்ஃப்ளேஷனா காஸ்ட் ஆஃப் லிவிங் திங்ஸ்லாம் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது இன்ஃப்ளேஷன் இஸ் த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ப்ரைசஸ் ஓவர் எ கிவன் பீரியட் ஆஃப் டைம். அதாவது திடீர்னு விலைவாசிலாம் ஏறிடுச்சுன்னா நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் கம்மியாயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ளேஷனா பண வாட்டம். பண வாட்டம்னா டிஃப்ளேஷன் இஸ் த ரேட் ஆஃப்
decrease in prices over a given period of time. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திடீர்னு விலைவாசிலாம் காஸ்ட் ஆஃப் லிவிங் திங்ஸ் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் அப்போ பர்ச்சேசிங் பவர் கம்மியாக இருக்கும், டிஃப்ளேஷன் அப்போ பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ இதனுடைய ப்ராப்ளத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜிடிபியை படிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு. நம்மளுடைய நாடு மற்ற நாட்டோட கம்பேர் பண்ணி டெவலப் ஆகியிருக்கா டெவலப்பிங்கில் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஜிடிபியை படிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர். நமக்கு பர்ச்சேசிங் பவர் இருக்கா, வாங்கக்கூடிய கொள்முதல் பண்ணக்கூடிய தகுதி இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு இந்தியாவில் வந்து ஆனியனே கிடைக்கல, டிமாண்ட் ஆயிடுச்சு, இல்லைன்னா டொமேட்டோ டிமாண்ட் ஆயிடுச்சு. அப்போ வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த பர்ச்சேசிங் பவர் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த ஜிடிபியை படிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டார். பப்ளிக் செக்டாருடைய பெனிஃபிட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜிடிபியை படிக்கணும். நெக்ஸ்ட் கைட் டு எக்கனாமிக் பிளானிங். அதாவது ஃபியூச்சரில் நம்ம எக்கனாமிக் க்ரோத் ஆகிறதுக்கு சில பிளான் பண்ணணும். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜிடிபியை படிக்கணும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் பாலிசிஸ் ஆர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலில் வருது. எக்கனாமிக் பாலிசிஸ்னால் பொருளாதார கொள்கை, அதனுடைய முக்கியத்துவம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 3 டைப்ஸ் இருக்கு. இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் பாலிசிஸ் ஆர் 3 டைப்ஸ்: அக்ரிகல்ச்சரல் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, நியூ எக்கனாமிக் பாலிசி. அக்ரிகல்ச்சரல் பாலிசினா உங்களுக்கு தெரியும், விவசாய கொள்கை. இண்டஸ்ட்ரியல் பாலிசினா தொழிற்சாலை கொள்கை. அதுக்கப்புறம் எக்கனாமிக் பாலிசினா புதிய பொருளாதார கொள்கை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் பாலிசி. இதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் பாலிசி இஸ் த செட் ஆஃப் கவர்மெண்ட் டெசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் relating to domestic agriculture and imports of foreign agricultural products. அதாவது வெளிநாட்டில் இருந்து ஃபாரின்ல இருந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் வருதுல, விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதுவாக இருந்தாலும் சரி, டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர் உள்நாட்டில் இருக்கிற கூடிய விவசாய சம்பந்தப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் சரி, அந்த டெசிஷன் மேக்கிங் பவர் யார் கையில் இருக்கு, ஆக்ஷன் எடுக்கக்கூடிய பவர் யார் கையில் இருக்குன்னா கவர்மெண்ட் கையில் தான் இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் சம் ஓவர் ஆர்ச்சிங் தீம்ஸ் இன்க்ளூட். இதில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இடர் மேலாண்மை, அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, புரியுதா. நெக்ஸ்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டினா பொருளாதார நிலைத்தன்மை. நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளம். அண்ட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை. ரீசர்ச், ஆராய்ச்சி. அண்ட் டெவலப்மெண்ட், மேம்பாடு. அண்ட் மார்க்கெட் அக்சஸ் ஃபார் டொமஸ்டிக் கமாடிட்டிஸ். இதெல்லாமே மார்க்கெட்டில் வரக்கூடிய விவசாய சம்பந்தப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே அக்ரிகல்ச்சுரல் பாலிசியில் வருது. அது இல்லாமல் சம் அக்ரிகல்ச்சுரல் பாலிசிஸ் ஆர். எதெல்லாம் அக்ரிகல்ச்சுரல் பாலிசிஸில் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் பாலிசி, விலை கொள்கை, லேண்ட் ரிஃபார்ம் பாலிசி. இங்கே பாருங்கள், லேண்டை வந்து ரிஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த லேண்ட் ரிஃபார்ம் பாலிசி அதாவது என்னன்னா சீர்படுத்துறது, லேண்டை சீர்படுத்தக்கூடிய கொள்கை. கிரீன் ரெவல்யூஷன், அதாவது பசுமை புரட்சி. இரிகேஷன் பாலிசி, இங்க பாருங்க இந்த பிக்சரை, இரிகேஷன் பண்ணக்கூடிய, இரிகேஷன்னா என்னது, பாசன வசதி, நீர் மேலாண்மை பாலிசி. ஃபுட் பாலிசி, ஓகேவா, அதாவது உணவு கொள்கை. அக்ரிகல்ச்சுரல் லேபர் பாலிசி, தொழிலாளருடைய கொள்கை. அண்ட் கோஆபரேட்டிவ் பாலிசி. ஸோ இந்த எல்லா பாலிசியும் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் பாலிசியில் வரும். பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அதாவது தொழில்துறையில் எப்படி வளர்ச்சி அடைகிறது. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எனி எக்கனாமி. எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியல் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றாங்க. இட் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், இது வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குது. ப்ரொமோட்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது ஆராய்ச்சிகளை வளர்க்குது, மேலாண்மையையும் வளர்க்கிறது அப்படின்றாங்க. லீட்ஸ் டு மாடர்னைசேஷன், அதாவது நவீனமயமாக்கலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் அல்டிமேட்லி மேக்ஸ் த எக்கனாமி செல்ஃப் சஃபிஷியன்டி. கடைசியில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் தன்னிறைவு அடைவதற்கு இது இந்த இண்டஸ்ட்ரியல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு.
In fact, industrial development even boosts other sectors of the economy like the agriculture sector. பொருளாதாரத்துல இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் மற்ற செக்டாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் செக்டாருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் த சர்வீஸ் செக்டார். அக்ரிகல்ச்சர் செக்டார் மட்டும் இல்லை, சர்வீஸ் செக்டாருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் ஆல்சோ க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரேட். ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரொம்ப 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 முக்கியமானது. அது எல்லா செக்டார்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ எக்கனாமிக் பாலிசி, அதாவது புதிய பொருளாதார கொள்கை. The economy of India had undergone policy in the beginning of the 1990s. This new model of economic reforms is commonly known as the LPG. எல்பிஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. இது முக்கியமாக நியூ எக்கனாமிக் பாலிசி எதுக்கு எய்ம் பண்ணுதுன்னா எல்பிஜிக்கு. எல் ஃபார் லிபரலைசேஷன், P for privatization, G for globalization. லிபரலைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொஞ்சம் லிபரலாக இருக்கணும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிடணும். அப்போ தான் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. அப்போ லிபரலைசேஷனாக தாராளமயமாக்கல். அப்போ தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வருவாங்க. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்ததுன்னா நிறைய பேர் வரமாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன், தனியார் மயமாதல். தனியார் மயமாதல் என்னன்னா கவர்மெண்ட் செக்டார் கூட சில நேரம் தனியார் மயமாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா அப்போதான் கரெக்டாக செயல்படும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷனா உலகமயமாதல். நம்மளுடைய பிஸ்னஸ் உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் இதனுடைய மெயினான ஒரு கான்செப்டா இருக்கு. These economic reforms had influenced the overall economic growth of the country in a significant manner. எப்படியோ எதை கொண்டு வந்தாலும் நம்மளுடைய எக்கனாமிக்கு growth இருக்கணும் அப்படின்றத அந்த நியூ எக்கனாமிக் பாலிசியினுடைய கொள்கையா இருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனை பார்க்கலாம்.